வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை வேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். கடவுள் சொல்லும் தீர்ப்பு சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது தனுசு ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம், குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 ராசியிலையும் அதிகமான பாசிட்டிவிட்டி சுபத்துவம் எங்க இருக்குன்னா தனுசுல தான் இருக்கு. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த வீடியோவில் எப்படி சொல்ல போறோம்னா, அறிமுக பகுதி, அதுக்கு பிறகு ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், அதுக்கு பிறகு என்ன செய்தால் வாழ்க்கை எங்க போகிறது, அதுக்கு அப்புறம் என்ன செய்தால் எனக்கு நல்லது நடக்கும் 4ஆம் பகுதியில், 5வது பகுதியில் கடவுள் சொல்லும் தீர்ப்பு, 6ல் பரிகாரம். இப்படிதான் இதை எடுத்துட்டு போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து ஒரு சின்ன உதவி, அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது பிரயோஜனப்படுதோ இல்லையோ, ஆனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வீடியோ வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். தனுசு ராசிக்கு 2-3 குணாதிசயங்கள்ல முக்கியமான ஒரு குணாதிசயம் என்பது ஓவரா நம்புறது. ஒருத்தர ஒரு விஷயத்தை அதிகப்படியான பிலீஃப் என்பது தனுசு ராசிக்கு உண்டு. அதே மாதிரி ஓவரா கவுக்குறதும் தனுசு ராசி தான். மற்றவங்களை ஓவரா நம்புறதும் தனுசு ராசி தான், மற்றவங்களை ஓவரா கவுக்குறதும் தனுசு ராசி தான். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகபோகமா வாழணும், பெரிய அளவில் ஸ்ட்ரெயின்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. இயற்கையிலேயே நல்ல லெகசி இருக்கும், அல்லது பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் தனுசுக்கு உண்டு. ஒரு சில பேர் வெகு சில பேர் காலம் முழுக்க வேலை செஞ்சு கஷ்டப்படக்கூடிய நிலைமையும் தனுசு ராசியில் உண்டு. ஆனால் பெரும்பாலும் 75% அந்த தனுசு ராசி நல்ல பிறப்பு, நல்ல குடும்பம், நல்ல பணக்கார வசதி, பாரு எல்லாமே இருக்கும், லக்ஸுரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருந்தும் 1லேருந்து 100வது தனுசு ராசி நேயர்கள் வரைக்கும் முக்கியமான குணாதிசயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னப்பா வேணும் கடவுள் கேட்பாரு, எனக்கு ஒரு வீடு வேணும். எத்தனை? 5 கோடியில், ரைட், இந்த வச்சு. என்னப்பா வேணும் கடவுள் கேட்பாரு, உனக்கு ஒரு 3 குழந்தைங்க, 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. நீ நினைச்ச மாதிரியே அழகான ஆண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, அறிவான குழந்தைகளை கொடுக்குறேன், ரைட்டு வச்சுப்பாங்க. என்னப்பா வேணும்? ஒன்றும் இல்லை, BMW X7 கார் மட்டும்தான் வேணும், அதுவும் இந்தா வச்சுக்கோ. என்னப்பா வேணும்? இதெல்லாம் இருந்துச்சு, ஒரு பதவி இல்லையே, அந்த பதவி இந்தா வச்சுக்கோ. இப்படின்னு கடவுள் கொடுத்தாலும் பதவிக்கு போகிற ரோட்டில், கார் போகிற ரோட்டில், என்னடா ரோட்டில் இந்த இடத்துல குண்டு குழியுமா இருக்குது, கடவுளை இந்த வாழ்க்கையை பிடிக்கலம்பாங்க. இதுதான் தனுசு ராசி. ஸோ 99 விஷயம் கிடைச்சாலும் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மனசை நொந்து போய் மற்றவங்களையும் கடவுளையும் பழிக்கக்கூடிய நிலைமை 100% இருக்கும் தனுசு ராசிக்கு. நம்ம வாழக்கூடிய இதே பூமியில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ராத்திரி சாப்பாடு இல்லாமல் படுகிறாங்க. இது தெரியுமா தனுசு ராசி நேயர்களுக்கு? இதே ஊரில் பாவாடை தாவணி கூட வச்சு உடம்ப மறைக்க முடியாம பெண்கள் பிளாட்ஃபார்ம்ல தூங்குறாங்க லட்சக்கணக்கில். தெரியுமா தனுசு ராசிக்கு? இதெல்லாம் இருந்தும் கூட எல்லா வசதியும் கடவுள் கொடுத்தோம். 3 வேளை சாப்பாடு, அருமையான வீடு வாசல், நல்ல சொந்த பந்தங்கள், அழகு எல்லாம் கொடுத்துருந்தோம். தான் வாழ்க்கையும் நாசம் பண்ணி மற்றவங்க வாழ்க்கையும் நாசம் பண்ணக்கூடிய சில வேலைகளில் சில தனுசு ராசி அன்பர்கள் ஈடுபடுறாங்க. பொதுவில் தனுசு ராசி நல்ல எண்ணங்கள், தெய்வ பக்தியெல்லாம் இருந்தோம். கோமாளி அப்படின்னா அது தனுசு ராசி தான் சொல்லும். தானும் கோமாளியாகி மற்றவங்களையும் கோமாளி ஆக்கக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு இருக்கு. இவ்வளவு இருந்தோம் தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 3 வருஷம் அடின்னா அடி, இடி மேல இடி விழுந்தா மாதிரி அடி. எந்த தனுசு ராசியை வேணா நீங்க கேளுங்க, அது ஆண்கள், பெண்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், யாரை வேணா கேளுங்க. ஒரு சிலருக்கு வியாபாரத்துல அப்படியே துண்டு ரோட்ல போட்டு 8 4 50 பைசா 1 ரூபாய் கலெக்ஷன் வாங்கலாங்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ண ஒரு ஆயுள். இன்னொரு பக்கம் குடும்ப தலைவன், குடும்ப தலைவி வேற பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், ஃபேமிலி பிரச்சனைகளில் ஈடுபட்டு அடி சுக்குநூறா உடஞ்சி போய் நிற்கிறதும் அதுவும் பார்க்குறோம். சரி, இதெல்லாம் நடக்குது. ஒரு சும்மா சாம்பிளுக்கு கடவுளே நேரில் அப்பா நான் தான் முருகன் வந்திருக்கேன், உனக்கு என்னப்பா குறை அப்படின்னா, யாரு முருகனா, உன் மேலே எனக்கு நம்பிக்கையில் போயிட்டு வாண்டுருவாங்க. இதுதான் தனுசு ராசி. ஏன் இந்த கஷ்டங்கள் தனுசு ராசிக்கு? 2ஆம் பகுதியை பார்க்கும்போது முதல் விஷயம், யாரை நம்பணுமோ அவங்கள நீங்க நம்ப மாட்டீங்க. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நீங்க அசாத்தியமா நம்புவீங்க. டிஸ்பிலீஃப், நாட் டிஸ்பிலீஃப், டிஸ்பிலீஃப்னு சொல்லுவோம். அதாவது ஒரு விஷயம் உண்மையா இருக்கும், அதை நீங்க பொய்ன்னு நம்புவீங்க. ஒரு விஷயம் பொய்யா இருக்கும், அதை உண்மைன்னு நம்புவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்யூர் அப்படிங்கிறது வெரி டேஞ்சரஸ் டு லைஃப். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். இதனால வரக்கூடிய விளைவுகள் என்பது ரொம்ப மோசமான விளைவுகள்.
அதுல இது ஒரு பிரச்சனை. ஏன் இந்த கஷ்டங்கள்? ரெண்டாவது கஷ்டம் ஹைப். ஏதாவது ஒரு சின்னதா ஏதாவது நல்லது நடந்தாலும் ஒரே ஹைப். உடனே நான் இப்போ அந்த தெரு என்ன விலை, இந்த ஊர் என்ன விலை. இது தனுசு ராசி. சோகம் வந்துட்டாலும் எல்லாமே போச்சு, லைஃபே போச்சு, வேஸ்ட், எல்லாமே வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கக்கூடியது. மூன்றாவது ஏன் இந்த கஷ்டங்கள் தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்க்க போனா தேவையில்லாத நட்பு. இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தேவையில்லாத நட்பு. அவங்க சொல்றதை கேட்டு தான் வாழ்க்கையை தானே நம்பி அழிச்சுக்கிறது. சிந்திக்கிறது இல்லை, எடை போட்டு இது தவறு, இது கரெக்ட், இதுல என்ன பாசிட்டிவ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ், இதுல என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் நிறுத்தி நிதானமா சிந்திக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இல்லை. இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். ஊரார் பேச்சை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்குது. இதுக்கு மேல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன, தனுசு ராசிக்கு கூட இருக்கவங்க கரெக்டா கேட்டதை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள்னால்தான் அதிகப்படியான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வாழ்க்கை தனுசு ராசி எதை நோக்கி போகுது? தனுசு ராசிக்கு வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா, இதை சொல்லணும், நான் சொல்லித்தான் ஆகணும். தற்சமயம் 3ல் ராகு, 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி மறந்துடக்கூடாது. 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு ராசிநாதன் 8க்கு உச்சமடைய போறார். அப்புறம் 9ஆம் இடத்துல கேது. இதுதான் இப்போ தற்சமயம் இல்லை. வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னா இன்னும் சிக்கல், இன்னும் போராட்டங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. உடனே வீடியோ கமெண்ட்ஸ்ல போனேன், என்ன சார் ஆல்ரெடி கஷ்டப்படுறோம், நீங்க என்ன, நான் குடுகுடு பாண்டி இல்லை, அஸ்ட்ராலஜர். நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகுதெல்லாம் சொல்ல முடியாது. எது உண்மையோ எது எது சத்தியமோ அதை துணிவாக தான் பேசி ஆகணும். இதை எடுத்துக்கிறது அவங்களோட மனப்பான்மையை பொறுத்தது. நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறி மாறி எடுத்துப்பாங்க. சில பேர் கெட்டதையும் நல்லதா எடுத்துப்பாங்க, அனுபவம்னு எடுத்துப்பாங்க. நல்லதையும் சில பேர் கெட்டதா எடுத்துப்பாங்க. நல்லதா பேசினா கமெண்ட் பண்றாங்க, எல்லாமே போய் எங்க வாழ்க்கையில் எல்லாமே தப்பா நடக்குதுன்னு. கெட்டதா உண்மையை சொன்னா எல்லாமே கெட்டதா சொல்றீங்களே, நல்லதா சொல்லுங்கன்றாங்க. இது ஒரு விந்தை. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திருப்தி படுத்தவே முடியாது. அதற்கான வேலையில நம்ம இல்லவே இல்லை. நம்ம பேசுறது உண்மையா பேசணும், அது மட்டும்தான் இருக்கும். உங்க மனசுல நீங்க தைரியத்தை வரவழைச்சுக்கணும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தில் அடுத்த 1.5 வருஷம் 2 வருஷம் ரொம்ப ஒஸ்டா இருக்க டைம். கவனமாக இருக்கணும்ன்றதுக்கு தான் இதை சொல்றோம். உடனே கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ அழுகிறதுக்கோ இதை சொல்லலை. என்ன பண்ணணுங்கிறத சொல்றோம். ஸோ முதல்ல உங்களை நீங்க மாத்திக்கணும். சும்மா மேஜிக் பட்டன் அமுத்தினா எல்லாம் நடந்துடாது. உங்களை நீங்க மாத்திக்கணும். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, எந்த முடிவு வேணா எடுங்க, ஆனா உங்களை நீங்க முதல்ல டேக் கேர் பண்ணிக்கணும். அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் புரிதல் என்பது உங்களுக்கு வேணும். அடுத்தது வாழ்க்கை கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான பீரியட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்? இதுதான் அத்தனை தனுசு ராசிக்காரர்களும் கேட்கறது. என்ன செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும்? முதல்ல எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி ஆயிடுச்சு கவலைப்படுறதுன்னு நிறுத்துங்க. என்னமோ உலகத்தில் நீங்க மட்டும்தான் பிறந்திருக்கீங்க, மற்றவங்க எல்லாம் தேவையில்லாம பிறந்துட்டா மாதிரி நினைக்காதீங்க. உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு, அது மதிக்கப்பட வேண்டும். மற்றவங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த உலகம் உங்களுக்கானது மட்டுமல்ல. நான் கொஞ்சம் பேசுறது கடுமையா இருக்கலாம், ஆனா உண்மை. உங்களையே நீங்க யோசிச்சு கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுவாங்க. 2, என்ன செய்தால் நல்லது நடக்கும்? தனுசு ராசினியர்கள் அத்தனை பேரும் நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபடணும். நட்பு வட்டாரத்தை கட் பண்ணணும். இந்த நேரம் கொடிய நேரம். 3ல் ராகு இருக்கும்போது நட்பு வட்டாரம் உங்களை காலி பண்ணிடும். நட்பு ஸ்தானத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்காரு. கோச்சார ரீதியா உங்களை காலி பண்ணிடுவார் கும்பராகு. நட்பு தான் உங்களை கெடுக்கும். நட்பு தான், நட்புன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே உங்களுக்கு எடுக்கும். நீங்க காலியா கவனமா இருக்கணும். அதே சமயத்துல உடல் ஆரோக்கியம், அர்த்தாஷ்டம சனி, சுகஸ்தானத்துல சனி பகவான், அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் நல்லது நடக்கும். 4வது நீங்க செய்ய வேண்டியது, பாஸ்ட் லைஃபை விட்டுடுங்க. பிரசன்ட் லைஃபை என்ன நல்லதை நினைக்க முடியும், என்ன நல்லதை பேச முடியும், எந்த நல்லதை செய்ய முடியும். ஃபியூச்சரை கடவுள்கிட்ட விட்டுருங்க. உங்களால இப்ப எதையுமே செய்ய முடியாது. நீங்க சூழ்நிலை கைதி. நீங்க கம்முன்னு செய்ய வேண்டியதை, இன்னைக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு போயிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்தது கடைசி பகுதி, கடவுள் சொல்லும் தீர்ப்பு என்ன? எல்லாருக்கும் இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அப்படிங்கிற மாதிரி
அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் கடினமான நேரமாக இருந்தாலும் கூட கடவுள் சொல்லக்கூடிய தீர்ப்பு என்பது, கடவுள் சொல்றது உங்க பக்கம் நான் இருக்கேன், நீங்க என்ன கவலைப்பட்டாலும் கவலைப்படலைனாலும் நான் உங்களை காப்பாற்றுவேன், நான் உங்க கூட நிற்பேன், உன்னோட பிரச்சனையில நான் பங்கெடுத்துக்குவேன், நான் உன்னுடைய மோசமான நிலைமையில உன் கூட கண்டிப்பா நிற்பேன் அப்படிங்கிறது தான் கடவுள் சொல்லக்கூடிய உறுதியான செய்தி. ஏன்னா சனி பகவானும் மாறுவார், ராகுவும் மாறுவார். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சொத்து வீடு வாசல் சேர்க்கக்கூடிய காலங்கள்லாம் இருக்கு. இன்னும் 1 வருஷத்துக்குள்ள அமைதி காக்க வேண்டும். திருப்பியும் சொல்றேன், எது நீங்க தப்புன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உண்மையிலேயே சரி, எது நீங்க சரின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உண்மையாவே தப்பு. இந்த மாற்றி அமைச்சக்கூடிய இந்த சிந்தனையினால தான் அத்தனை பிரச்சனைகளையும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், இதுதான். அதனால முடிவு உங்கள்கிட்ட விட்டுடுறேன். தனுசு ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்பது ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட வேண்டும். தவிர முக்கியமான பரிகாரம், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராமனை தரிசிக்க முயன்றால் அது நல்லது. இல்லை தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக செய்யணும். உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ராமபிரானுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வீட்டில் சுந்தரகாண்டம் படிக்க ஆரம்பிங்க. எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது ஹைலி பவர்ஃபுல். சுந்தரகாண்டம் இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. டெய்லி விளக்கேற்றிட்டு சுந்தரகாண்டம் படிங்க. காலையிலையோ மாலையிலையோ ஒரு அதிகாரம் படிங்க. 48 நாள் சுந்தரகாண்டம் படித்து முடியும் போது ராமபிரானுடைய படம் வீட்டில் வாங்கி வச்சு அவருக்கு பானகம், நீர்மோர் மற்றும் தயிர் சாதம் நிவேதம் செய்து ஏழை ஜனங்களுக்கு கொடுக்க உங்களுடைய பிரச்சனைகள் காத்துல கரையிற கற்பூரம் மாதிரி மறையும். என் அன்பிற்கினிய தனுசு ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.